கடந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் இருந்து சென்னை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு சொகுசு பேருந்து உளுந்தூர்பேட்டை என்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இதே போல நம்ம நாகர்கோயில் இருந்து சென்னைக்கெல்லாம் போகிறோம். இதே போல பார்த்தீங்கன்னா வெற்றிடத்திலையும் பார்த்தீங்கன்னா அநேக ஆக்சிடென்ட் எல்லாம் கேட்குறோம். பஸ் எல்லாம் இடிக்குது, லாரி வந்து இடிக்குது. அப்படியே பைக்ல போயிட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில இருந்து நிலக்கரி ரோட்ல சிந்திருச்சு. பின்னாடி போன பைக்கு ஸ்கிட் ஆகி அதுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்களும் ரோட்ல தான் போயிட்டு இருக்கிறீங்க, வாகனத்துல போய்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை எப்படி பாதுகாக்கிறது அதை நினைத்து கர்த்தரை ஆராதிங்க. ஒருத்தங்க வந்து சொல்லிதான் அல்லேலூயா சொல்லணும்னு இல்லை, சொல்லிதான் நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு அவர் கிருபையாக இருந்திருக்கிறார், உங்க பெற்றோர்கள் மேல அவர் எவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார், உங்க பிள்ளைகள் மேல அவர் எவ்வளவு கிருபை அளித்திருக்கிறார் என்பது